சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இப்போ சிம்பிள் ஹார்மானிக் மோஷனை ஒரு வட்டப்பாதையில் இயங்கி வரக்கூடிய ஒரு துகளினுடைய இயக்கம் வந்து ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷனாக இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ பீன்றது ஒரு பார்ட்டிக்கல். இப்போ பீன்ற பார்ட்டிக்கல் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த வட்டப்பாதையோட அந்த சர்க்கம்பரன்ஸில் வந்து சுற்றி வருது. இப்போ பீன்ற பார்ட்டிக்கல் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பீன்ற அந்த புள்ளியிலேருந்து ஒரு செங்குத்து கோடு வந்து ஒய் டேஸ்க்கு வரைகிறாங்க. அந்த லைனுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஎம் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பிஎம். இப்போ இந்த பீன்ற பார்ட்டிக்கல் இப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அப்போ இங்கேருந்து ஒரு லைன் வரைவோம். அப்போ வந்து எம் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி அப்படியே சுற்றிட்டே வந்து இப்போ பீன்ற பார்ட்டிக்கல் இங்கே வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு எம் வந்து ஒரு இந்த இடத்துல கிடைக்கலாம். பி இங்கே வரும்போது பியிலேருந்து வரையக்கூடிய அந்த பிஎம்ன்ற லைனில் உள்ள எம் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கிடைக்கலாம். அதே மாதிரி பி இந்த இடத்துல வரும்போது எம் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்கலாம். இது மாதிரி பியோட அந்த பின்ற பார்ட்டிக்கலானது வட்டப்பாதையில் சுற்றி வரும்போது அதனுடைய ஒவ்வொரு இயக்கத்தைக்குமான எம் வேல்யூ, அதாவது எம்மோட இருப்பிடம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒய்க்கும் ஒய் டேஸுக்கு இடையில் ஒவ்வொரு புள்ளியாக மாறிக்கிட்டே வரும். அதாவது இங்கே இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்மு, அடுத்து பி வந்து இங்கே வரும்போது எம் இங்கே வந்துடுது. அதே பி இங்கே வரும்போது எம் இங்கே வந்துடுது. இங்கே பி வரும்போது எம் இங்கே வந்துடுது. இந்த மாதிரி இப்போ இந்த எம்ன்ற பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒய்க்கும் ஒய் டேஸுக்கும் இடையில் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த எம்ன்ற இந்த பாயிண்ட்டோட இயக்கம் என்பது என்ன இயக்கம்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். எம்மோட இயக்கம் வந்து ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எம்மோட இந்த ஓவுக்கும் அந்த ஆரிஜினுக்கும் எம்முக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸு தான் என்னென்னு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஒய்ன்றது தான் என்ன அப்படின்னா இந்த சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒய்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அடுத்து பீன்ற பார்ட்டிக்கலுக்கும் ஓவுக்கும் ஒரு லைன் வரைகிறோம் இல்லையா, இந்த லைன் வந்து இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸோட ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆங்கிளை வந்து நம்ம வந்து தீட்டா அப்படின்னு வச்சுருக்கோம். தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி. ஏன்னா டைமை பொறுத்து இது சேஞ்ச் ஆகிறதுனால தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து ஏ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ let P be a particle moving on the circumference of a circle of radius a with a uniform velocity omega. Pன்ற ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு வட்டப்பாதையில் இயங்குகிறது ஒமேகா என்ற கோண திசைவேகத்தோட. அந்த வட்டப்பாதையுடைய ஆரம் வந்து ஸ்மால் ஏ அப்படின்னு இருக்கட்டும். இப்போ a perpendicular PM is drawn from the particle. PM அப்படின்ற ஒரு லைனை வந்து நம்ம பார்ட்டிக்கல்லேருந்து வரைகிறோம். யாருக்கு வரைகிறோம் அப்படின்னா அந்த வட்டத்துடைய டயாமீட்டர், அந்த டயாமீட்டருக்கு வரைகிறோம். டயாமீட்டர் வந்து ஒய் டேஸ்ன்ற டயாமீட்டருக்கு வரைகிறோம். அஸ் த பார்ட்டிக்கல் பி மூவ்ஸ் ரவுண்ட் த சர்க்கிள், அதாவது பி வந்து இந்த வட்டப்பாதையை சுற்றி வரும்போது த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் எம், அதாவது அந்த எம் ஆனது வைப்ரேட்ஸ் அலாங் த டயாமீட்டர் ஒய் டேஸ். ஒய்க்கும் ஒய் டேஸுக்கும் இடையில் எம் ஆனது வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த மோஷன் ஆஃப் பி இஸ் யூனிஃபார்ம், பியோட இயக்கம் வந்து யூனிஃபார்மாக இருந்தால் அப்போ எம்மு வந்து எப்படி இருக்கும்னா பீரியாடிக்காக இருக்கும். பீரியாடிக்னா ஒரு பர்டிகுலர் டைமில் கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து கடக்கும் அப்படின்றது தான். அஸ் த பார்ட்டிக்கல் பி கம்ப்ளீட்ஸ் ஒன் ரிவல்யூஷன், இப்போ பி ஆனது இங்கே ஆரம்பித்து திரும்ப இங்கே வரும்போது கரெக்டாக எம்மு வந்து ஒயில் ஆரம்பித்து இங்கே ஆரம்பிக்கும் போது எம்மு வந்து இங்கே இருக்கும். இப்படியே சுற்றும்போது எம்மு மேலே போகும். அப்படியே மேலே போயிட்டு திரும்ப இங்கிட்டு வரும்போது திரும்ப மேலே போனது இப்படியே போயிட்டு திரும்ப இங்கே வந்துட்டு திரும்ப வந்து என்ன ஆகும்னா ரிட்டர்ன் வந்துடும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா பி இங்கே இருந்துச்சுன்னா எம் இங்கே இருக்குது, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இந்த சைடு வரும்போது திரும்ப அப்படியே இறங்கிட்டே வரும். அப்படியே பி இங்கே வரும்போது இங்கே வரைக்கும் இறங்கும். அப்புறம் திரும்ப பி இங்கே போகும்போது இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது எம் வந்து நகர்ந்துகிட்டே போகும். அதாவது இப்போ இங்கேருந்து பி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து எம் வந்து இங்கேருந்து அப்படியே மேலே போயிட்டு திரும்ப வந்து அப்படியே கீழே வந்துட்டு அப்படியே இது வரைக்கும் கீழே வரும். கீழே வந்துட்டு திரும்ப எங்கே போகும் அப்படின்னா திரும்ப ஓவுக்கு போயிடும். அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு பீரியாடிக் மோஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம். பட் எனி இன்ஸ்டன்ட் த டிஸ்டன்ஸ் ஓஎம் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். எந்த ஒரு நேரத்துலையும் ஓவுக்கும் எம்முக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸு, இப்போ படத்தில் ஓவுக்கும் எம்முக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு இதை குறிச்சிருக்கோம். ஒருவேளை பி இங்கே இருந்துச்சு அப்படின்னா
நமக்கு பி இங்கே இருந்துச்சுன்னா நம்ம வந்து எம் வந்து இதான் வந்து எம்மாக இருக்கும். அப்போ ஒய்ன்றது இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அப்போ அட் எனி இன்ஸ்டன்ட் த டிஸ்டன்ஸ் ஓஎம் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அட் இஸ் டினோட்டட் பை ஒய். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஓஎம்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை வந்து ஒய்ன்ற எழுத்தால் குறிக்கிறோம். ஃப்ரம் ஃபிகர் ஓஎம் ஈக்குவல் டு ஒய், இட் இஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா, ஏ சைன் ஒமேகா டி. ஏன்னா ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இட் இஸ் ஒய், இட் பிஎம் எம்மு, இது வந்து ஓ, இதை தான் நம்ம ஒய்ன்னு வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்க. இந்த லைன் தான் என்ன அப்படின்னா, இந்த லைனில் தான் நமக்கு வந்து பி இருக்குது. இப்போ இங்கே இன்னொரு லைன் இருக்குது. இந்த லைனில் ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம், இட் இஸ் ஒமேகா டி. அப்போது இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கோம். ரெண்டாக பிரிக்கும்போது இது வந்து இட் இஸ் காஸ் ஒமேகா டி. இது வந்து காஸ் ஒமேகா டி காம்போனெண்ட், இது வந்து நமக்கு சைன் ஒமேகா டி காம்போனெண்ட். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஏ, அதனால் இது இஸ் ஏ சைன் ஒமேகா டி, இது வந்து ஏ காஸ் ஒமேகா டி. அப்போ தேர்ஃபோர் நம்ம அந்த ஓஎம் அப்படின்றது தான் ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஏ சைன் ஒமேகா டி. அப்போ ஃப்ரம் ஃபிகர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓஎம் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. இந்த ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுதான் வந்து நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா. இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். The displacement of a vibrating particle at any instant can be defined as its distance from the mean position of rest. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது அட் எனி இன்ஸ்டன்ட், எந்த ஒரு நேரத்திலும் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா, மீன் பொசிஷன்லேருந்து அது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து ஒய்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். இங்கே மீன் பொசிஷன்றது எது அப்படின்னா திஸ் ஓ வந்து மீன் பொசிஷன். இப்போ மெயின் பொசிஷன்னா ஓவிலேருந்து தான் நம்ம டிஸ்டன்ஸ் அளக்கிறோம். ஓவிலேருந்து எம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுவே பி இங்கே இருந்துச்சுன்னா ஓவிலேருந்து இந்த எம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. அப்போ எல்லாமே நம்ம வந்து இந்த ஓவிலேருந்து தான் அளக்கிறோம். இப்போ ஓவிலேருந்து அந்த எம் வந்து எவ்வளோ தூரத்தில் இப்போ இருக்கோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை தான் நம்ம வந்து மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். Then the maximum displacement of a vibrating particle is called its amplitude. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்குமோ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ வந்து ஒய் ஈக்குவல் டு நமக்கு வந்து ஏ சைன் ஒமேகா டி, இட் இஸ் ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா ஒமேகா டி ஈக்குவல் டு இட் இஸ் 5/2 90 டிகிரியில். ஏன்னா சைன் வந்து 90 டிகிரியில் தான் அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் சைன் ஒமேகா டிக்கு நீங்கள் 5/2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சைன் 5/2 இட்ஸ் சைன் 90 டிகிரி. சைன் 90 டிகிரி வேல்யூ வந்து 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏன்றது தான் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆம்பிளிடியூடு. இந்த ஏயை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏயை வந்து நம்ம வந்து ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டி v ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், தேர்ஃபோர் dy பை dt. அப்போ y ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. இப்போ y ஈக்குவல் டு வந்து நமக்கு ஏ சைன் ஒமேகா டி. இதை நம்ம டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஏ அப்படியே வந்துடும், வந்துடுது. சைன் ஒமேகா டியை பண்ணிங்கன்னா காஸ் ஒமேகா டி, திரும்ப ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒமேகா. அப்போ தேர்ஃபோர் v ஈக்குவல் டு நமக்கு வந்து ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. இப்போ இதை திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றி எழுதுகிறோம். எப்படின்னா ஒமேகாவை வச்சுட்டு ஏ காஸ் ஒமேகா டியை ரூட்டுக்குள்ளே கொண்டு போகிறோம். அப்போ வந்து ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும். இப்போ காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ஈக்குவல் டு நமக்கு வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. இப்போ தேர்ஃபோர் ஈக்குவல் டு omega into root of a square into 1 minus sin square omega t. இப்போ equal to omega this root of a square அப்படியே உள்ள பெருக்கிடுவோம். அப்போ a square minus a square sin square omega t. இது equal to நமக்கு என்ன வரும், this omega root of a square minus ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. அப்போ ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி, ஏற்கனவே ஏ சைன் ஒமேகா டின்றது ஒய். அப்போ தரப்போ ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டிக்கு பதிலாக நம்ம ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம்.
இப்போ therefore velocity v equal to dy by dt equal to a omega cos omega t அல்லது omega into root of a square minus y square. Similarly, acceleration a equal to d square y by dt square. இப்போ d square y by dt square கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ் a omega square sin omega t அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அந்த a omega cos omega t டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ a வந்து கான்ஸ்டன்ட்டு, அதை அப்படியே வச்சுக்க போகிறோம். ஒமேகா அப்படியே இருக்க போகுது. காஸ் ஒமேகா டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் ஒமேகா டி. திரும்ப இந்த ஒமேகா டீயை பண்ணால் இன்னொரு ஒமேகா வரும். அப்போ அதனால் நமக்கு வந்து மைனஸ் ஏற்கனவே உள்ள ஏ ஒமேகா இருக்குது, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வந்த ஒரு ஒமேகா ஒன்று ஏ ஒமேகா ஸ்கொயர். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி. இப்போ இதில் வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் போக மிச்சம் வந்து ஏ சைன் ஒமேகா டி இருக்குது. இந்த ஏ சைன் ஒமேகா டியோட வேல்யூ தான் நமக்கு தெரியும், ஒய்ன்னு தெரியும். அப்போ தேர்ஃபோர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். இப்போ இதிலேருந்து நம்ம 3 ஃபார்முலாஸ் எடுக்கிறோம். ஒன்று ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி, தென் வி ஈக்குவல் டு omega root of a square minus omega square and a equal to minus omega square y. இப்போ இந்த ஃபார்முலா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதிலேருந்து நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம். என்ன அப்படின்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே வந்து ஒய் இருக்குது, ஒமேகா ஸ்கொயர் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்போ தேர்ஃபோர் ஏ ப்ரொப்போஷ்னல் ஒய். பார்த்திங்க அப்படின்னா ஏயும் ஒய்யும் ப்ரொப்போஷ்னலாக இருக்குது. அப்போ ஆக்சலரேஷன் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு வந்து டைரக்ட்லி ப்ரொப்போஷ்னல். ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நமக்கு. ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நமக்கு ப்ரொப்போஷனலாக இருக்குது அப்படின்ற கான்செப்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதோடைய ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் இப்போ இதான் இங்கே சொல்லியிருப்போம். த ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைரக்டட் டுவார்ட்ஸ் ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட். மேலும் அந்த ஆக்சலரேஷன்றது ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருக்கணும்னா ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொப்போஷனலாக இருக்கணும். மேலும் அந்த ஆக்சலரேஷன்றது ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸடு பாயிண்ட்டை நோக்கியே இருக்கணும். ஆக்சலரேஷன் எப்போவுமே பர்டிகுலர் ஃபிக்ஸடு பாயிண்ட்டை நோக்கியே இருக்கணும். இப்போ உதாரணமாக நம்ம அந்த வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய இந்த இயக்கத்தை பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆக்சலரேஷன் அப்படின்றது வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய எல்லாத்துக்குமே நமக்கு ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்னா அந்த வட்டத்தினுடைய மையத்தை நோக்கியே தான் நமக்கு ஆக்சலரேஷன் இருக்கும். இப்போ இந்த டைரெக்ஷனில் தான் நமக்கு வந்து அந்த ஆக்சலரேஷன் இருக்க போகுது. அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் towards the center, this fixed point. அப்போ ஆக்சலரேஷன் பார்த்திங்கன்னா உனக்கு ஃபிக்ஸடு சென்டர் அல்லது ஃபிக்ஸடு பாயிண்ட்டை நோக்கி தான் இருக்கும், ஒரு புள்ளியை நோக்கி இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கான கண்டிஷன்ஸ். ஓகே, தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ்க்கு என்னென்ன கண்டிஷன்ஸ், இது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த மோஷன் இஸ் பீரியாடிக். பீரியாடிக்னால் நமக்கு தெரியும், குறிப்பிட்ட சீரான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் வந்து பீரியாடிக் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சீரலைவு இயக்கம், சீரான இயக்கம், அது சீரலைவு இயக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மோஷன் இஸ் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன். அந்த மோஷன் வந்து அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன். மோஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனை நோக்கி இருக்கணும். அபவுட் த மீன் ஆர் ஈக்குலிபிரியம் பொசிஷன், அதாவது அந்த மீன் பொசிஷன் அல்லது ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொப்போஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து ஆக்சலரேஷன் இஸ் டைரக்டட் டுவார்ட்ஸ் த மீன் பொசிஷன் அல்லது ஈக்குலிபிரியம் பொசிஷன். மீன் பொசிஷன் ஆர் ஈக்குலிபிரியம் பொசிஷன். மெயின் பொசிஷன் ஆர் ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னா அது ஏற்கனவே ஈக்குலிபிரியம், அதாவது ரெஸ்ட்டாக இருக்கும்போது என்ன பொசிஷன் இருந்துச்சோ அதான் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஆர் மெயின் பொசிஷன். இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு சிம்பிள் பண்டல் எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள் பண்டலத்தை நம்ம ஒரு அதில் ஒரு நூலில் பாபை கட்டி தொங்க விட்டுருவோம். தொங்க விட்டால் அது பாட்டுக்கு பேசாமல் அப்படியே இருக்கும். இந்த பொசிஷனுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஈக்குலிபிரியம் பொசிஷன் பேர். இப்போ இதை நம்ம ஆசிலேட் பண்ணோம் அப்படின்னா மேலே போயிட்டு திரும்ப அப்படி வரும், போயிட்டு வரும், போயிட்டு வந்து கடைசியில் எங்கே வந்துடும்னா நமக்கு இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷன், அதாவது இந்த மீன் பொசிஷனுக்கு வந்துடும். இதுதான் வந்து நம்ம மீன் பொசிஷன் ஆர் ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அடுத்து டெஃபனேஷனில் என்ன சொல்கிறோம், வாட் இஸ் த டெஃபனேஷன்? டெஃபனேஷனில் என்னென்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கான டெஃபனேஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட் அப்படியே டெஃபனேஷனாக சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் தி ஸ்ட்ரைட் லைன்,
ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகணும். ஸோ தட் இட்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவார்ட்ஸ் ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட். ஆக்சலரேஷன் வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டை நோக்கி இருக்கணும். அப்புறம் அட் இஸ் ப்ரொபோஷனல் டு இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். ஒன்று ஸ்ட்ரைட் லைன், அடுத்ததாக டுவார்ட்ஸ் ஏ ஃபிக்ஸட் ஆக்சலரேஷன் டுவார்ட்ஸ் ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட். அடுத்து ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். 3 பாயிண்ட் தான். பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன். ரெண்டாவது ஆக்சலரேஷன் டுவார்ட்ஸ் ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட் அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஈக்குவேஷன் 3 ஏற்கனவே நம்ம பார்த்த ஈக்குவேஷன் 3 என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஆக்சலரேஷன் A = -ω² அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ ஏன்றது தான் என்னது, ஆக்சுவலாக நமக்கு வந்து d² y/dt². அப்போ d² y/dt² -ω²y. இப்போ இது அப்படியே இங்கே உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா this ப்ளஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ d² y/dt² + ω² y = 0. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுதான் வந்து நமக்கு சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுக்கான டிஃபரன்ஷியல் ஃபார்ம். this differential equation. It is differential equation for the simple harmonic motion. That is d² y/dt² plus ω² y = 0. இப்போ d² y/dt² இப்படி எழுதலாம், y double dash plus y² y = 0 அப்படின்னு எழுதலாம். ஓகே. தென் த பீரியடுக்கான ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு t = 2π/ω. டீன்றது நமக்கு டைம் பீரியட், ஒமேகான்றது தெரியும் ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சின்றது டைமுக்கு அப்படியே ஆப்போசிட். இட் இஸ் n = 1/t. தேர்ஃபோர் ω/2π. ஒமேகா = நமக்கு 2πn அப்படின்னு எழுதலாம். ஒமேகா வந்து நம்ம 2πn அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ஒமேகா = இதை இங்கே பெருக்கினீங்கன்னா 2πn. அல்லது ஒமேகா = இந்த ஃபார்முலாவிலேருந்து ஒமேகாவை வந்து நம்ம 2π/t அப்படின்னு எழுதலாம். இங்கே என்னன்றது இட்ஸ் எ ஃப்ரீக்வன்சி. இதை சில நேரங்களில் நியூ அப்படின்னு நம்ம குறிக்கலாம். 2πν ஆர் 2πn. நியூமரிக்கலி ஒமேகான்றதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சலரேஷன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட், ரூட் ஆஃப் ஆக்சலரேஷன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரூட் ஆஃப் கே அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவல். அப்போ ஒமேகா = நமக்கு வந்து 1/√k அப்படின்னு சொல்லலாம். ஒமேகான்றது நமக்கு ஆக்சலரேஷன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட், பட் √k = டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஆக்சலரேஷன். இட் இஸ் ரிவர்ஸ், பட் இந்த ரூட் ஆஃப். தர்ஃபோர் இப்போ t = 2π, நமக்கு t = ஏற்கனவே நமக்கு 2π/ω, பட் ஒமேகா = 1/√k. அப்போ தேர்ஃபோர் 2π, இப்போ ஒமேகா = 1/√k. அப்போ தேர்ஃபோர் 1/ω = √k. அப்போ 2/√k. அப்போ t = 2π√k இந்த மாதிரி எழுதலாம். கேன்றது இங்கே என்னவாக சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் யூனிட் ஆக்சலரேஷன். வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூனிட் ஆக்சலரேஷன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அப்போ வந்து இங்கே ஒரு ஆக்சலரேஷன் டேர்ம் ஒன்று நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும். ஓகே. அடுத்து சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ். The vertical oscillations of a spiral spring suspended from a rigid support and loaded at the lower end. This is a linear type of simple harmonic motion. இது ஒன்று கிடையாது, ஒரு ஸ்ப்ரிங்கில் கீழே வந்து நம்ம ஒரு மாஸ் லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து வெர்டிக்கல் ஆசிலேஷன். அடுத்து ரெண்டாவது, the vibration of a simple pendulum. சிம்பிள் பெண்டுலம்னா இப்படி ஆசிலேட் ஆகும், நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். அப்போ இது வந்து ஆங்குலர் டைப் ஆஃப் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் சொல்கிறோம். இது வந்து ஆங்குலர் டைப். இந்த வெர்டிக்கல் ஆசிலேஷன்றது இதை வந்து தொங்க விடும்போது மாஸை வந்து நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இதோடைய ஆசிலேஷன் இப்படியும் இருக்கும். இது வந்து நமக்கு வெர்டிக்கல் ஆசிலேஷன். இது வந்து லீனியர் டைப் ஆஃப் SHM. இது ஆங்குலர் டைப் ஆஃப் SHMக்கு நம்ம தனி ஊசல் அல்லது சிம்பிள் பெண்டுலத்தை நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். தென் பேஸ் அப்படின்றது என்ன? பேஸுன்றது ஜஸ்ட் கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸுன்றது ஆங்கிளில் தான் நம்ம பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிக்சரில்
பீன்ற தான் பார்ட்டிக்கல். பீன்ற பார்ட்டிக்கல் வந்து எவ்வளோ ஆங்கிளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா ஒமேகா டி. எஸ்லேருந்து அதோடைய ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஒமேகா டி. ஏன் எஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? இது வந்து எக்ஸுன்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஆரிஜின்லேருந்து இருக்குது எக்ஸுன்ற பாயிண்ட்டு. ஒருவேளை அந்த பீன்ற பார்ட்டிக்கலானது வட்டத்தோட இங்கேருந்து தொடங்காமல் இங்கேருந்து அது ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஏற்கனவே அதுக்கு வந்து ஒரு தொடக்க கோணம் ஆரம்ப கட்டம் ஒன்று இருக்குது. ஆரம்ப கட்டம் தான் இந்த வேல்யூ வந்து ஆல்பான்னு எடுத்துக்கிறோம். ஆல்பான்றது என்ன அப்படின்னா ஆரம்ப கட்டம், அதான் எப்போக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த வட்டத்தினுடைய எங்கேருந்து தொடங்குதோ அதுக்கும் அந்த ஆரிஜின் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கும் இடைப்பட்ட கோணத்துக்கு பேர் எப்போக் அப்படின்னு பேர், ஆரம்ப கட்டம் அப்படின்னு பேர். இப்போ ஆரம்ப கட்டத்திலேருந்து அதுக்கப்புறம் பி எந்த பாயிண்டில் இருக்கோ அந்த ஆரம்ப கட்டத்தோட அந்த லைனுக்கும் பி இருக்கக்கூடிய அந்த லைனுக்கும் இடைப்பட்ட அந்த கோணத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னா நம்ம வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. ஒருவேளை இங்கேருந்தே தொடங்கி இருந்துச்சுன்னா நமக்கு ஆரம்ப கட்டம் 0வாக இருக்கும். பேஸ் வந்து நம்ம இங்கேருந்து அப்போ அது எங்கேருந்து தொடங்குச்சோ அதுலேருந்து அது இருக்கக்கூடிய இடத்துக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிளை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பேஸ் அப்படின்றதில் நம்ம சொல்ல வர்றது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கும்போது எப்போவுமே நம்ம வந்து அந்த எப்போக் அது ஆரம்ப கட்டம் ப்ளஸ் அதனுடைய பேஸ் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அந்த ஃபார்முலாவில் பார்த்திங்கன்னா ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா. இப்போ ஒருவேளை இங்கேருந்து தொடங்கி இருந்துச்சுன்னா டோட்டலாகவே நமக்கு ஒமேகா டி தான் சொல்லியிருப்போம். அப்போ ஒமேகா டி மட்டும் வரும், ஆல்பா ஈக்குவல் டு 0வாக இருந்திருக்கும். ஓகே, கன்சிடர் எ பார்ட்டிக்கல் ஸ்டார்டிங் ஃப்ரம் எஸ் and moving on the circumference of a circle. The particle moves from S to P in time t. எஸ்லேருந்து பிக்கு போகிறதுக்கு டைம் டி ஆகுது. டி டைமில் எஸ்லேருந்து பிக்கு போகுது அப்படின்னா SOX ஈக்குவல் டு ஆல்பா. இதான் வந்து ஆரம்ப கட்டம். ஆங்கிள் ஓபிஎம் ஈக்குவல் டு ஓபிஎம்ன்றது இதிலேருந்து இது ஃபுல்லாக இந்த ஆங்கிள், இந்த ஓபிஎம்ன்ற ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். நமக்கு எப்போவுமே ஆங்கிள் வந்து இசட் ஷேப்பில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா. அப்போ இந்த ஆங்கிள் வந்து ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா அப்படின்னா அப்போ இந்த ஆங்கிளும் கண்டிப்பாக ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா, அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இதை வச்சு தான் நமக்கு இதோடைய ஆங்கிள் வந்து ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா. ஆல்பா இஸ் கால்டு இனிஷியல் பேஸ், அதாவது தொடக்க கட்டம் அல்லது எப்போக் ஆஃப் த SH7 பேர். The angle omega t plus pi alpha is called the pace of the simple harmonic motion. நெக்ஸ்ட்டு த பேஸ் ஆஃப் ஏ வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸில் இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து விட்டுருவோம், வேண்டியதில்லை, அதை படிக்க வேணாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இட் இஸ் ஆல்சோ, அதாவது இதில் என்ன இதில் வந்து இந்த இது மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு பேஸ் அப்படின்றது ஒமேகா டியாக இருக்கலாம், ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பாவாக இருக்கலாம், ஒமேகா டி மைனஸ் ஆல்பாவாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து நமக்கு பேஸ் ஆங்கிள்ஸாக வரலாம். எப்போ வந்து ஒமேகா டியாக இருக்கும், பேஸ் வந்து ஒமேகா டியாக இருக்கும்னா நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆல்பா ஈக்குவல் டு 0 ஆகிடும். அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 0னா அதை ஃபுல்லாகவே நம்ம ஒமேகா டின்னு எடுத்திருப்போம். அப்போ வந்து பேஸ் வந்து ஒமேகா டியாக இருக்கும். அதுவே இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இதை வந்து ஒமேகா டி எனவும், இது வந்து ஏன்னா ஆரம்ப கட்டம் வந்து டைமை பொறுத்து மாற போகிறதில்ல, ஏன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஆல்பா எப்போவுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா. அதுவே இப்போ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக ஒமேகா டி. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால இதை வந்து மைனஸ் ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இப்போ இங்கே ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒமேகா டி மைனஸ் ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த ஒமேகா டி ஆர் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா அல்லது ஒமேகா டி மைனஸ் ஆல்பா இது மாதிரி எது வேணாலும் நமக்கு பேஸ் ஆங்கிளாக நமக்கு வரலாம் அப்படின்றது தான் இதனுடைய. அடுத்ததாக நம்ம ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஏ வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல். அதாவது ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும்தான். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு பை ஸ்கொயர் எம் ஏ ஸ்கொயர் என் ஸ்கொயர். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி இஸ் ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ஆம்பிளிடியூட். இங்கே ஏன்றது தான் ஆம்பிளிடியூட், இப்போ ஏ ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. ஆவரேஜ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஏ வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல், அதுக்கும் அந்த சேம் ஃபார்முலா தான்.
அப்போ தேர்ஃபோர் டோட்டல் எனர்ஜி, அப்போ டோட்டல் எனர்ஜினா என்ன, நமக்கு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ்ஸு பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கனால 2 டைம்ஸ் ஆகிடுது. டோட்டல் எனர்ஜி அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் எனர்ஜி எப்போவுமே இங்கே நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து சில சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்ஸில் இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸு. ஃபஸ்ட்டு சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலத்துக்கான டைம் பீரியட் ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்கோம். T = 2π√L/g. எல்ன்றது அந்த நூலோட நீளம், லென்த் ஆஃப் த த்ரெட்டு. ஜின்றது கிராவிட்டி, அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அடுத்து சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் மாஸ் பிட்வீன் 2 ஸ்ப்ரிங்ஸ். அது 2 ஸ்ப்ரிங்குக்கு இடையில் ஒரு மாஸ் இருந்துச்சுன்னா அதற்கான ஃபார்முலா வந்து நமக்கு T = 2π√m/2k. சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் எ லோடட் ஸ்ப்ரிங்க்கு, ஒரு ஸ்ப்ரிங்க்கு அதுக்கு கீழே வந்து ஒரு லோடு கொடுத்துருக்கோம். இதை மேலே இழுத்து விடும்போது இப்படி வெர்டிக்கல் ஆசிலேஷன் ஆகும். அதற்கான டைம் பீரியடுக்கான ஃபார்முலா T = 2π√m/k. 2 ஸ்ப்ரிங்க்கு இருந்து இடையில மாஸ் இருந்தால் m/2k. ஒரு ஸ்ப்ரிங் இருந்து கீழே மாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து m/k அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஸ்ப்ரிங் இருந்தால் 1k, 2 ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா 2k அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து எல்சி சர்க்கியூட். எல்சி சர்க்கியூட்னா ஒரு காயிலையும் ஒரு கண்டென்சர், அதாவது கெப்பாசிட்டரையும் கனெக்ட் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு ஏசி மின்னோட்டம் கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் நமக்கு வந்து ஆசிலேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த ஆசிலேஷனும் நமக்கு ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷனாக இருக்கும். இதற்கான ஃபார்முலா வந்து நமக்கு T = 2π√LC அப்படின்றது. அது மாதிரி ஃப்ரீக்குவென்சி N = 1/2π√LC. எல்ன்றது இண்டக்டன்ஸ்னால் அந்த கம்பி சுருளோட அந்த தன்மின் தூண்டல் N அப்படின்னு சொல்லுவாங்க. சின்றது நமக்கு தெரியும் கெப்பாசிட்டன்ஸ், மின்தேக்கு திறன். அதாவது கெப்பாசிட்டன்ஸ் ஆர் மின்தேக்கு திறன் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். லிஜாசஸ் ஃபிகர்ஸ் அப்படின்றது. அந்த லிஜாசஸ் ஃபிகர்ன்றது என்னன்னு பார்க்கலாம். when a particle is influenced simultaneously by 2 simple harmonic motions, it is very important. 2 சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்ஸ் வந்து சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் 2 சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இப்போ ஒரே நேரத்தில் 2 சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்ஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். 2 சிம்பிள் ஹார்மானிக் மோஷனும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருந்தால் the resultant motion of the particle traces a curve. அப்போ வந்து அந்த பார்ட்டிக்கலோட இயக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கர்வை உருவாக்குது. கர்வுனா ஒரு வளைவு பாதையை மேற்கொள்கிறது. தீஸ் கர்வ்ஸ் ஆர் கால்டு லிஜாசஸ் ஃபிகர். இந்த கர்வுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா லிஜாசஸ் ஃபிகர்னு பேர். அதாவது ஒரு பார்ட்டிக்கல் வந்து 2 வெவ்வேறு ஒன்றுக்கொன்று செங்குத்தான சிம்பிள் ஹார்மானிக் மோஷனால் பாதிக்கப்படுது. அதாவது எப்படின்னா ஒரே நேரத்தில் 2 இயக்கமும் செயல்படும் போது இப்போ அதனுடைய ரிசல்டன்ட் மோஷன் அப்படியே ரிசல்டன்ட் மோஷன் 2 சைமல்டேனியஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்லாம் ஏற்படக்கூடிய அந்த ரிசல்டன்ட் மோஷன் எப்படி இருக்குதுன்னா ஒரு கர்வ்டு மோஷனாக அந்த பார்ட்டிகளோடைய இயக்கத்தை வந்து ஒரு கர்வ்டு மோஷனாக மாற்றுகிறது. இந்த கர்வ்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம லிஜாசஸ் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிஜாசஸ் ஃபிகர்னா 2 சைமல்டேனியஸ்லி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்புறம் வந்து அந்த கர்வ் வந்து ட்ரேசஸ் ஏ கர்வ். ஓகே, அடுத்து the shape of the curve depends on the time period. It is important. அந்த கர்வோட ஷேப்ன்றது டைம் பீரியடை சார்ந்திருக்கு. அப்புறம் வந்து பேஸ் டிஃபரன்ஸை சார்ந்திருக்கு.
அப்புறம் வந்து ஆம்பிளிடியூட் ஆஃப் த 2 வைப்ரேஷன்ஸ், அந்த 2 வைப்ரேஷனுடைய ஆம்பிளிடியூட்ஸை சார்ந்திருக்கு. அடுத்து இந்த லிஜாசஸ் ஃபிகர் நமக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த டைம் பீரியடு கண்டுபிடிக்கலாம். இதை பயன்படுத்தி டைம் பீரியடு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் 2 டியூனிங் ஃபோக்ஸ், 2 டியூனிங் ஃபோக்ஸ்னால் இசைக்கவைன்னு சொல்லுவோம். இசைக்கவையினுடைய ஃப்ரீக்வன்சியை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு, 2 இசைக்கவையுடைய ஃப்ரீக்வன்சியை கம்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து நமக்கு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் நம்ம காம்போசிஷன் ஆஃப் 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் இன் எ ஸ்ட்ரைட் லைன். இப்போ 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைனில் உருவாகுது. அந்த ரெண்டும் வந்து ஒன்றா சேருது. ஒன்றா சேரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனில் ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது, காம்போசிஷன் ஆகுது. அப்போ வந்து ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் y1, ரெண்டாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு வந்து y2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது y = y1 + y2. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா y = a1 sin ωt + α1 + a2 sin ωt + α2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதிலேருந்து ஏ கண்டுபிடிக்கிறாங்க. a² this a² = a1² + a2² + 2a1 a2 cos α1 - α2. இதுக்கான டெரிவேஷன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நேரடியாக நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு வந்தாச்சு. இங்கே ஏ அப்படின்றது அந்த ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூட், ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய மொத்த ஆம்பிளிடியூட் திஸ் ஏன்றது. இப்போ a²க்கான ரிலேஷன் இது தான். அடுத்து tan π இஸ் பேஸ், ரெண்டுக்கும் உள்ள அந்த பேஸ் டிஃபரன்ஸுக்கான அந்த ஈக்குவேஷன் tan π = a1 sin α1 a2 sin α2 a2 cos α1 + a2 cos α2. அடுத்து மொத்த ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அந்த, இப்போ இந்த 2 ஃபார்முலாவை வச்சு நம்ம வந்து ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ரிசல்டன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய்க்கான ஃபார்முலா எழுதுகிறோம். y = a sin ωt + π. நம்ம அங்கே வந்து ωt + α1 α2ன்னு இருக்கும். இங்கே வந்து அதை தான் நம்ம பையன்னு மாற்றிட்டோம், ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய மொத்த பேஸுக்கு. அதே மாதிரி a1 a2க்கு பதிலாக நம்ம வந்து a அப்படின்னு மாற்றியாச்சு. ஏன்னா ஏன்றதை நம்ம இந்த மாதிரியான ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக கிடைக்கக்கூடிய அந்த ஆம்பிளிடியூடை வந்து நம்ம ஏன்னு வச்சிட்டோம். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் 6 அப்படின்றது வந்து எதுக்கு சிமிலராக இருக்குன்னா, ஒரிஜினல் ஈக்குவேஷன் 1 and 2 போல தான் இருக்குது. ஆனால் அங்கே வந்து ஆம்பிளிடியூட் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்டன்ட் வைப்ரேஷனுக்கு வந்து கேபிட்டல் ஏ, அங்கே 1 and 2ல் வந்து ஆம்பிளிடியூட் வந்து a1 a2ன்னு போட்டிருப்போம். அதே மாதிரி எப்போக் ஆங்கிள் வந்து நமக்கு வந்து இங்கே பை, அங்கே வந்து α1 α2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். அங்கே வந்து α1 α2 இருக்கும், ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய எப்போக் ஆங்கிள் திஸ் பை. இப்போ இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ωt தான், அங்கேயும் ωt தான். பட் டைம் பீரியட் ஆஃப் த ரிசல்டன்ட் வைப்ரேஷன் இஸ் த சேம் அஸ் த ஒரிஜினல் வைப்ரேஷன். ஒரிஜினல் வைப்ரேஷனுக்கும் ரிசல்டன்ட் வைப்ரேஷனுக்கும் டைம் பீரியட் இஸ் சேம். இப்போ the values of a and pace given by equation இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். thus resultant of 2 simple harmonic vibrations of the same period and acting in the same line is also a simple harmonic vibration with a resultant amplitude a and epoch angle π. இதிலேருந்து நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம் அப்படின்னா, அதாவது 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் வந்து ரெண்டுமே சேம் பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா, அது ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்டண்ட்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதுவும் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருக்கும் அப்படின்றது தான். அடுத்து ஸ்பெஷல் கேசஸ் அதில் பார்த்தோம் அப்படின்னா, α1 α2 ரெண்டுமே ஆல்பா அப்படின்னு இருந்தால், அதாவது ரெண்டோட எப்போக் ஆங்கிளும் சேமாக இருந்தால், 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனும் சேமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, கேபிட்டல் ஏ ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூட் வந்து a1 + a2க்கு சமமாக இருக்கும். அதுமாதிரி π = ஆல்பாவுக்கு சமமாக இருக்கும். இப்போ இந்த வேல்யூலாம் நம்ம எதுலேருந்து கொண்டு வர்றோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த a² = a1² + a2², 2a1 a2 cos α1 - α2 அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். α1 α2 ரெண்டும் சமமாக இருக்குது அப்படின்னா இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆகிடும். அப்போ cos 0 = 1, cos 0 = 1ன்னு ஆகிடும். அப்போ a1² + a2² + 2a1 a2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ a² = a1² + a2² + 2a1 a2. அப்போ therefore a = a1 + a2. ஏன்னா a1² + a2² + 2a1 a2 this is a² = இதை எப்படி எழுதலாம், a1 + a2 2 எழுதலாம். அப்போ therefore a = நமக்கு a1 + a2.
இப்படி தான் நமக்கு வந்து இது கிடைக்குது. அதே மாதிரி பை ஈக்குவல் டு ஆல்பான்னு கிடைக்கும். இப்போ ஒய் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா, ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை. இப்போ ஏக்கு பதிலாக A1 ப்ளஸ் A2, பைக்கு பதிலாக ஆல்பா சப்ஸ்டிட் பண்ணால் இது கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததாக காம்போசிஷன் பண்ணுறோம் 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை. ஆனால் எப்படின்னா 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து ஈக்குவல் டைம் பீரியட் பட் ஆக்டிங் அட் ரைட் ஆங்கிள்ஸ். ரெண்டும் வந்து செங்குத்தாக இருக்குது, பட் டைம் பீரியட் இஸ் சேம், ஈக்குவல் டைம் பீரியட். இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் பெர்பெண்டிகுலர், அதனால் ஒன்று வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம், இன்னொன்று வந்து ஒய்னு வச்சுக்கிறோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா, டைம் பீரியட் சேம்ன்றனால ரெண்டுமே ஒமேகா டிலே வந்துடுது. ஒய் ஈக்குவல் டு பி சைன் ஒமேகா டி. இப்போ ரெப்ரசன்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் எ பார்ட்டிக்கல் அலாங் த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் டியூ டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் 2 சிம்பிள் ஹார்மோனிக் வைப்ரேஷன் ஆக்டிங். இது எல்லாமே நம்ம சும்மா படித்து பார்த்துக்க வேண்டியதான். பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். Here the 2 vibrations are of the same time period but of different amplitudes and different phase angles. Amplitude is different. It is amplitude is A, இதுக்கு amplitude is B. Phase angle பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா, இதுக்கு phase angle it is ஒமேகா டி. பட் டைம் பீரியட் இஸ் சேம், ரெண்டுமே டி அப்படின்றது. ஃப்ரம் 2 இதிலேருந்து நம்ம சைன் ஒமேகா டி கண்டுபிடிச்சா ஒய் பை பி கிடைக்கும். இதிலேருந்து சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு ஒய் பை பி. இதிலேருந்து அப்படியே நம்ம காஸ் ஒமேகா டி கொண்டு வந்தோம்னா இதை ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் ஒமேகா டியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி இதெல்லாம் போட்டு கொண்டு வந்தோம்னா காஸ் ஒமேகா டி ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா, காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ஈக்குவல் டு டிஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. அப்போ காஸ் ஒமேகா டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி equal to root of 1 minus that is sin omega t equal to y by b, but therefore y square by b square. இதான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். cos omega t equal to அது மாதிரி ஒன்றாவது ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் பை ஏ கண்டுபிடிக்கிறோம் ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா. இதை கண்டுபிடிச்சா அப்புறம் சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா அப்படி இதை எழுதி கடைசியில் இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் டெரிவேஷன் தான். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா கடைசியாக ஒரு ஃபார்முலா கிடைக்கிது. இந்த கடைசியில் கிடைக்கக்கூடிய இந்த ஃபார்முலா இது முக்கியமான ஃபார்முலா. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கிது. எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் 2xy பை ஏபி காஸ் ஆல்பா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆல்பா. இப்போ இந்த ஈக்குவேஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் அன் எலிப்ஸ். இது ஒரு எலிப்ஸுக்கான பொதுவான ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தேர்ஃபோர் இந்த 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு ரிசல்டன்ட் வைப்ரேஷனை கொடுக்குது. அதனுடைய கர்வ் அந்த ட்ரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எலிப்ஸ் போல் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. But thus due to the super imposition of 2 simple harmonic motion, the displacement of the particle will be along a curve. This இந்த மாதிரி இருக்கும் ஃபிகர் given by equation 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் மூலமாக அந்த பார்ட்டிக்கலினுடைய இயக்கத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த கர்வில் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஆல்பாவோட வேல்யூவை பொறுத்து அதனுடைய வேல்யூ அந்த கர்வ் வந்து எப்படி இருக்கும். இப்போ ஆல்பா ஈக்குவல் டு 0னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. அது ஆல்பா ஈக்குவல் டு 5/4னா இந்த மாதிரியான ஒரு எலிப்ஸாக கிடைக்குது. ஆல்பா ஈக்குவல் டு 5/2 அப்படின்னு பார்க்கும்போது 5/2னா இந்த மாதிரியான ஒரு ஷேப் கிடைக்குது. 3/4க்கு இந்த மாதிரியான ஒரு ஷேப் கிடைக்குது. பார்த்திங்கன்னா இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. 5/4ம் 7/4ம் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி 3π/2ம் 5/2ம் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த 5π/4ம் 3π/4ம் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி 0 அண்டு பை இது ரெண்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கிது. இந்த மாதிரி ஆல்பாவோட வேல்யூவை பொறுத்து அந்த ட்ரேஸ் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்றது தான். இப்போ இதில் ஸ்பெஷல் கேசஸில் நம்ம இஃப் ஆல்பா ஈக்குவல் டு 0 ஆர் 2π அப்போ வந்து காஸ் ஏ ஈக்குவல் டு 1 இதில் நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபார்முலா வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் 2xy பை ஏபி
cos alpha equal to sin square alpha. If alpha equal to 0, alpha equal to 0 அப்படின்ற போது நமக்கு இங்கே 0 போட்டுருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆகிடும். காஸ் ஆல்பா வந்து நமக்கு 1 ஆகிடும். அப்போ therefore x square by a square plus y square by b square minus 2x y by ab equal to 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து திரும்ப நம்ம x by a minus y by b equal to 0 அப்படின்னு கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ இது நம்ம x by a minus y by b equal to 0 அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். கொண்டு வந்தோன்னா அந்த x by a minus y by b equal to 0ன்றது பார்த்தீங்கன்னா அடுத்து திரும்ப இதை என்ன பண்ணுறோம், y equal to p by ax அப்படின்னு கொண்டு வந்துடும். இப்போ இது கடைசியில் என்ன வந்துடுது, நமக்கு y equal to இந்த mx plus c அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். இந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு நமக்கு வந்துடுது. திஸ் y equal to some நம்பர் some value into x or some value into x plus constant எப்படி இருந்தாலும் அதை நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் சொல்லலாம். அப்போ therefore ஆல்பா ஈக்குவல் டு 0 ஆர் 2πன்ற போது நமக்கு அந்த ஃபிகர் எப்படி கிடைக்குதுன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன். அப்போ அந்த பார்ட்டிகளுடைய ரிசல்டன்ட் மோஷன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும் அப்படின்றது தான். அப்போ எப்படி கிடைக்குது, இந்த மாதிரி கிடைக்கும். ஆல்பா ஈக்குவல் டு 0, ஆல்பா ஈக்குவல் டு 2π. அடுத்து இதே மாதிரி திஸ் ஆல்பா ஈக்குவல் டு பை. ஆல்பா ஈக்குவல் டு பைனாலும் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 0. அப்போ தேர்ஃபோர் இது அப்படியே மைனஸில் கிடைக்கும். அப்போ வந்து அதே ஸ்ட்ரைட் லைன் தான், அதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் நமக்கு கிடைக்கும். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏஎக்ஸ். திஸ் ரெப்ரசன்ட்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். அது மாதிரி ஆல்பா ஈக்குவல் டு பை பை 2 ஆர் 3/2. அப்போ நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இது எதற்கான ஈக்குவேஷன்னா நமக்கு பியூர் எலிப்ஸுக்கான ஈக்குவேஷன். அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 5/2 3/2 பார்த்தீங்க அப்படின்னா 5/2 this 5/2 அண்டு 3/2 இது ரெண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எலிப்ஸ். ஒரு ஆல்பா ஈக்குவல் டு 5/2 அல்லது 3/2 அண்டு ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு ஏ அண்டு பி ஈக்குவல் அப்படின்னா ரெண்டுமே ஏ ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ இதை வந்து எதாவது குறிக்கணும்னா நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் அப்படின்றத குறிக்கும். இப்போ ஆல்பா ஈக்குவல் டு 5/4 7 5/4 அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் வைப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா அதுவும் வந்து ஒரு எலிப்ஸாக தான் கிடைக்கும். ஆனால் என்ன எலிப்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ளிக் எலிப்ஸ். ஆப்ளிக் எலிப்ஸ்னால் வந்து இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு சாய்வாக கிடைக்கிறது. இதை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மாதிரி 7/4 அண்டு 3/4. செவன் 5/4 அண்டு 3/4 இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ளிக் எலிப்ஸ். சாரி 5/4 ஆர் 7/4 அண்டு 3/4 5/4 இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஆப்ளிக் எலிப்ஸாக நமக்கு கிடைக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு டேபிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்பா வேல்யூ சேஃப் ஆஃப் த ரிசல்டன்ட் வைப்ரேஷன். ஆல்பா ஈக்குவல் டு 0 ஆர் 2π ஸ்ட்ரைட் லைன். ஆல்பா ஈக்குவல் டு பை ஆல்சோ ஸ்ட்ரைட் லைன். இது நம்ம ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஆல்பா ஈக்குவல் டு 5/2 ஆர் 3/2 இஸ் எலிப்ஸ். ஆல்பா ஈக்குவல் டு 5/2 3/2ல் ஏயும் பியும் சமமாக இருந்தால் எலிப்ஸ். அதுவே ஆல்பா ஈக்குவல் டு 5/4 ஆர் 7/4 அண்டு 3/4 ஆர் 5/4 ரெண்டுமே நமக்கு இட்ஸ் ஆப்ளிக் எலிப்ஸ் தான். இப்போ வந்து 5/4ல் இருந்துச்சுன்னா 5/4ஓட மடங்கு எல்லாமே நமக்கு வந்து ஆப்ளிக் எலிப்ஸாக கிடைக்குது. 5/2ஓட மடங்குகள் எல்லாமே நமக்கு வந்து எலிப்ஸாக கிடைக்குது. 5/2ஓட மல்டிபிள்ஸ் 5/2 3/2 இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு எலிப்ஸ் டைப்பில் கிடைக்குது. அப்புறம் வந்து 0 π 2π இது மூணுமே வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கிது.
இப்போ நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் பார்த்திங்க அப்படின்னா, காம்போசிஷன் ஆஃப் 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர் அண்ட் ஹேவிங் பட் டைம் பீரியட் இஸ் டிஃப்ரெண்ட். டைம் பீரியட் எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு 1:2 ரேஷியோவில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது டைம் பீரியட் இஸ் சேம், இது வந்து டைம் பீரியட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ இதற்கான ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா அந்த சேம் ஈக்குவேஷன் எக்ஸ் அண்ட் ஒய், பட் டைம் பீரியட் பார்த்திங்கன்னா இங்கே 2t, இட் இஸ் 2 ωt, இங்கே வந்து ωt இருக்கும். ஏன்னா இது 2 மடங்கு, இது 1 மடங்குன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதற்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா கடைசியில் ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நமக்கு வந்து ரெப்ரசன்ட் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் எ கர்வ் ஹேவிங் 2 லூப்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லூப் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 2 லூப்ஸ் அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது இதனுடைய இந்த கர்வ் ஃபுல்லாகவே இந்த பார்ட்டிக்கல் ட்ரேஸ் பண்ணக்கூடிய கர்வு எல்லாமே எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து 2 லூப் இருக்கக்கூடியதாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. இப்போ the resultant motion of a particle for different values of a is given in a figure 2.10 for a phase difference of 0, pi, 2pi. அதாவது 0, pi, 2piக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபிகர் ஆஃப் 8 கிடைக்குது. ஃபிகர் ஆஃப் 8 மாதிரியான ஷேப் கிடைக்குது. எதுக்குன்னா 0, pi, 2pi. நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 8 ஷேப்பில் கிடைக்கும். this is 0, pi. 0வும் பையும் மட்டும்தான் அதில் பிக்சலில் இருக்குது. 2piக்கும் இதே மாதிரியான ஒரு 8 ஷேப் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் வந்து ஆல்பா ஈக்குவல் டு 5/2. 5/2வில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நமக்கு எந்த மாதிரி இருக்குது, ஒரு பேரபோலா மாதிரி கிடைக்குது. அப்போ திஸ் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா வித் வெர்டெக்ஸ் a,0 ஒரு பேரபோலாவாக கிடைக்குது. இப்போ ஆல்பா ஈக்குவல் டு 5/2க்கு நமக்கு ஒரு பேரபோலா ஷேப்லையும், மற்றபடி ஆல்பா ஈக்குவல் டு 0, pi, 2pi இது 3க்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஷேப் வந்து நமக்கு 8 ஷேப்பில் கிடைக்குது. 8 ஷேப் அண்டு ஹேஸ் 2 லூப்ஸ், 2 லூப் இருக்குது. 2 லூப்ஸ் மீன்ஸு இது ஒன்று, இது ஒன்று, இந்த மாதிரி 2 லூப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம யூசஸ் ஆஃப் லிஜாசஸ் ஃபிகர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லிஜாசஸ் ஃபிகரை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது, டைம் பீரியடை கால்குலேட் பண்ணலாம். இன்னொன்று தெரியாத 2 இசைக்கவைகளினுடைய அதிர்வெண்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ டு டிட்டர்மைன் த ரேஷியோ ஆஃப் த டைம் பீரியடை எப்படி வந்து இந்த லிஜாசஸ் ஃபிகர்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்க, டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். லிஜாசஸ் ஃபிகர்ஸ் ஹெல்ப் இன் டிட்டர்மைனிங் த ரேஷியோ ஆஃப் த டைம் பீரியட்ஸ் ஆஃப் 2 கான்ஸ்டியூவன்ட் வைப்ரேஷன்ஸ். 2 அடுத்தடுத்த வைப்ரேஷனுடைய டைம் பீரியடை வந்து நம்ம கண்டுபிடிக்க பயன்படுது. ஃப்ரம் த லிஜாசஸ் ஃபிகர்ஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் த கர்வ் டச்சஸ் த ஹரிசாண்டல் அண்ட் த வெர்டிக்கல் சைட்ஸ் ஆஃப் எ ரெக்டாங்கிள் பவுண்டிங் த லிஜாசஸ் ஃபிகர் இஸ் ஃபவுண்ட். If the curve touches the horizontal side m times, horizontal side la m times and the vertical side n times, the ratio of the time period is m/n. அதாவது அந்த கர்வ் வந்து ஹரிசாண்டல் சைடில் எத்தனை தடவை தொடுது அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி வெர்டிக்கல் சைடில் எத்தனை தடவை தொடுது. ஹரிசாண்டல் சைடில் வந்து m டைம்ஸும், வெர்டிக்கல் அதில் வந்து n டைம்ஸும் டச் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ டைம் பீரியடுக்கான ரேஷியோ வந்து m/n அல்லது m/n. இப்போ உதாரணமாக 2 டைம் ஹரிசாண்டல்லையும் 1 டைமு வந்து வெர்டிக்கல்லையும் தொடுது அப்படின்னா அப்போ ரேஷியோ ஆஃப் த டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 2/1. இட் இஸ் 1:2 ஆர் 2:1. இட் இஸ் 2:1ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃபிகர் ஆஃப் 8ல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1:2ன்ற ரேஷியோவில் டைம் பீரியட் எடுத்திருந்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா த கர்வ் டச்சஸ் த ஹரிசாண்டல் சைடு ஒன்ஸ், ஹரிசாண்டலில் 1 தடவையும் வெர்டிக்கலில் 2 தடவையும் தொடுது. அதனால் டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 1:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபிகர் ஆஃப் 8ல் பார்த்தோம் அப்படின்னா ஹரிசாண்டலில் எத்தனை தடவை தொடுது, வெர்டிக்கலில் எத்தனை தடவை தொடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹரிசாண்டலில் பார்த்திங்கன்னா 1 தடவை ஹரிசாண்டலில் இந்த ஒரு லூப் தொட்டிருக்கு. ஆனால் இதே லூப் வெர்டிக்கலில் இங்கிட்ட 1 2 தடவை தொட்டிருக்கு. ஹரிசாண்டலில் 1 தான் தொடுது. அப்போ ஹரிசாண்டல் இஸ் m = 1,
இட் இஸ் n ஈக்குவல் டு நமக்கு 2. இந்த மாதிரி ஏதாவது பிக்சர் கொடுத்துட்டு கூட நமக்கு கேட்கலாம். அதாவது மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ ஹரிசாண்டலில் இங்கிட்டு 1 இங்கிட்டு 1 2, வெர்டிக்கலில் 1 2 3 4, அப்போ 2/4 இட் இஸ் 1:2. எப்படி இருந்தால் நமக்கு 1:2 வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம லிஜார்ஜஸ் ஃபிகரை பயன்படுத்தி அந்த ஃபிகரை வச்சு நம்மளுடைய டைம் பீரியடுக்கான ரேஷியோவை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஃப்ரீக்குவென்சி ஆஃப் எ டியூனிங் ஃபோர்க். இசைக்கவையினுடைய இதை வந்து எப்படி வந்து நம்ம ஃப்ரீக்குவென்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சப்போஸ் த கிவன் டியூனிங் ஃபோர்க் ஏ ஹேஸ் அண்ட் அன்னோன் ஃப்ரீக்குவென்சி N1. ஒரு டியூனிங் ஃபோர்க் இருக்குது, அதை வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். அதோட ஃப்ரீக்குவென்சி நமக்கு தெரியாது, அதனால் அதோடைய ஃப்ரீக்குவென்சியை N1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்ற டியூனிங் ஃபோர்க்கு அதற்கான ஃப்ரீக்குவென்சி இட் இஸ் N1. Take a tuning fork B of nearly the same frequency as that of A. ஏயோட ஃப்ரீக்குவென்சிக்கு நியராக இருக்கக்கூடிய இன்னொரு டியூனிங் ஃபோர்க் எடுத்துக்க போகிறோம். அதோடைய டியூனிங் ஃபோர்க் இட் இஸ் B. Suppose the frequency of B equal to N. Bயோட ஃப்ரீக்குவென்சி வந்து N-ஆக இருக்கட்டும். Set the two tuning forks to vibrate in perpendicular planes as in the optical method for obtaining Legard's figure. Obtain the Legard's figure. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த 2 டியூனிங் ஃபோர்க்கையும் நம்ம வந்து பர்பெண்டிகுலராக வைப்ரேட் பண்ண போகிறோம். வைப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதற்கான லிஜார்ஜஸ் ஃபிகரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வரைய போகிறோம். As the tuning forks differ the phase difference between the two changes with time. டியூனிங் ஃபோர்க் வந்து பேஸ் டிஃபரன்ஸ் வந்து உருவாக்குது. ஃபோர்க்ஸ் டிஃபர் த பேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ சேஞ்சஸ் வித் டைம். த லிஜார்ஜஸ் ஃபிகர்ஸ் அப்டைன்ட் ஆர் அஸ் ஷோன் இன் ஃபிகர் 2.4. டியூ டு திஸ் த கண்டினியூஸ் சேஞ்ச் இன் சேஃப், த பேட்டர்ன் சேஞ்சஸ் இன் சேஃப் கண்டினியூஸ்லி வித் த பேஸ் சேஞ்சிங் ஃப்ரம் 0 to 2π. சப்போஸ் த கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் t seconds. Then the difference in frequency of A and B equal to 1/t. Therefore frequency of A equal to n plus or minus 1/t. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னு சொல்லிட்டு ஒரு டியூனிங் ஃபோர்க் எடுத்துக்கிறோம், அதோட ஃப்ரீக்குவென்சி N1 ஆக இருக்கலாம். பின்னு சொல்லிட்டு இன்னொரு டியூனிங் ஃபோர்க் எடுத்துக்கிறோம், அதோட ஃப்ரீக்குவென்சி இட் இஸ் N. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வைப்ரேட் பண்ண போகிறோம். பர்பெண்டிகுலராக வைப்ரேட் பண்ணிவிட்டு அதற்கான லிஜார்ஜஸ் ஃபிகரு அந்த மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது அந்த லிஜார்ஜஸ் ஃபிகருக்கான மொத்த ஃபிகர், அதாவது நம்ம அந்த பேஸ் டிஃப்ரென்ஸு 0விலிருந்து 2π வரைக்கும் ஃபுல்லாக அனைத்து பேஸுக்குமான வைப்ரேஷனை நம்ம வந்து அதுக்கு கொடுக்குறோம். பேட்டர்ன்ஸ் வந்து அதற்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த டைமை வந்து டீன்னு வச்சுக்கிறோம். அதுலேருந்து நம்ம வந்து 1/t கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் 1/t தான் என்ன அப்படின்னா அந்த எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அந்த டைமோட இன்வெர்ஸ், இட் இஸ் டைமோட இன்வெர்ஸ் தான் அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த 2 டியூனிங் ஃபோர்க்குக்கும் இடைப்பட்ட ஃப்ரீக்குவென்சி டிஃபரன்ஸ். இப்போ பியோட ஃப்ரீக்குவென்சி வந்து n அப்படின்னா அப்போ ஏயோட ஃப்ரீக்குவென்சி வந்து n + 1/t ஆர் n - 1/tயாக இருக்கும். இதில் ப்ளஸ் 1/tயா அல்லது மைனஸ் 1/tயான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அட்டாச் எ லிட்டில் வேக்ஸ் டு த டியூனிங் ஃபோர்க் ஏ. இப்போ ஏயோட வந்து நம்ம ஒரு வேக்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டியூனிங் ஃபோர்க் ஏயில் வேக்ஸ் வந்து தடவி வச்சிடும். ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட், திரும்ப அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறோம். சப்போஸ் டைம் டேக்கன் இஸ் t1, இஃப் t1 இஸ் லெஸ் தென் t. இப்போ வந்து பண்ணி திரும்ப டைம் வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த டைமை வந்து t1 அப்படின்னு வச்சுக்க போகிறோம். இப்போ கண்டுபிடிச்ச அந்த t1 ஆனது ஏற்கனவே கண்டுபிடிச்ச t-யோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா a = n + 1/t. அதுவே t1 வந்து இப்போ கண்டுபிடிச்ச t1 வேக்ஸ் தடவின பிறகு கண்டுபிடிச்ச டைம் பீரியட் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்ச டைம் பீரியட் t-யோட வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா a = n - 1/t. இப்போ ஹென்ஸ் த கரெக்ட் வேல்யூ ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அன்னோன் டியூனிங் ஃபோர்க் கேன் பி டிட்டர்மைன். அதாவது டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டியூனிங் ஃபோர்க். டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சியை எப்படி வந்து நம்ம வந்து லெஜார்ஜஸ் ஃபிகர் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 2 டியூனிங் ஃபோர்க் எடுத்துக்கிறோம். ஒரு டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியாது, இன்னொரு டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும். அந்த ரெண்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெர்பெண்டிகுலர் வைப்ரேஷன்ஸ் பண்ண வச்சுட்டு அதற்கான லெஜார்ஜஸ் ஃபிகர்ஸை 0விலேருந்து 2πக்கான
2 வரைக்குமான லிஜாசஸ் ஃபிகர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வரைகிறோம். வரைஞ்சி அதிலேருந்து அதனுடைய டைம் பீரியடை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த டைம் பீரியடை வந்து டி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ தேர்ஃபோர் நம்ம பியோட ஃப்ரீக்குவென்சி தான் நமக்கு தெரியும், ஏயோட ஃப்ரீக்குவென்சி தெரியாது. அப்போ தெரியாத ஏயுடைய ஃப்ரீக்குவென்சி ஈக்குவல் டு பியினுடைய ஃப்ரீக்குவென்சி ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/t அப்படின்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ளஸ் 1/tயா மைனஸ் 1/tயா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஏயில் வந்து வேக்ஸை தடவிட்டு திரும்ப இதே மாதிரியான ஒரு சோதனையை செஞ்சு திரும்பவும் டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறோம். அந்த டைம் பீரியட் வந்து T1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த T1 ஆனது டீயை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் 1/t அதாவது n-1/tன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே T1 ஆனது டீயை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ ஏயோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு n + 1/t அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.